ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சீரீஸோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அவங்க அந்த ரூமுக்கு போய் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கா கேமரா எல்லாமே. போகும்போது வேணுன்னே தான் அவள் மேலே போய் இடிச்சு அங்கே அந்த ஃபோட்டோவை பார்த்து அதை அவள் எவிடன்ஸை எடுத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு அவள் வேலை பண்ணியிருக்கா. பிறகு இவங்க எவிடன்ஸ் ரெடி பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது அந்த ஆள் மேலே வேணுன்னே இடிச்சு அந்த பென்ட்ரைவையுமே மாற்றி கொடுத்துட்டு கடைசியில் அவ்வளோவே அங்கே அசிங்கப்பட வச்சிட்டா போல். ஸோ இங்கே வீட்டில் காமிக்கிறாங்க. அவள் வீட்டில் எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி கேவலமான வேலை பண்ணியிருப்ப, மரியாதையோட எனக்கு டைவர்ஸ் கொடு அப்படின்ட்டு தான் சொன்னதும், டைவர்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன், நீ என்னை போர்ஸ் பண்ணேன்னா உன்னோட ஒய்ஃபை நீ தான் கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டுட்டு இருக்கா. ஹீரோயினை நினைச்சு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு கத்தவுமே அவங்க குழந்தை என்னாச்சு அப்படின்றதே கேட்டதும், சும்மா தான் பேசிட்டு இருந்தோம், நீ உள்ளே போன்னு சொல்லிட்டு இவன்ட்ட அங்கே ஃப்ளட் பண்ணிட்டு பேசுகிறா. நான் சொல்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோ, நீ என் கூட இருந்தேன்னா தான் உனக்கு சேஃப்டி, இல்லைன்னா கண்டிப்பாக வெளியே போட்டு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அதை கேட்டுட்டு மரியாதையோடு இதுக்கப்புறம் இருந்துக்கோ, நான் உன்னை இது லாஸ்ட் வார்னிங்காக சொல்லிட்டு போகிறேன், இதுக்கப்புறம் ஏதாச்சும் தப்பு பண்ணேன்னா பார்த்துக்கோ அப்படின்றத சொன்னதுமே நான் கண்டிப்பாக அவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டுருக்கா. பிறகு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோ போயிட்டு அந்த வீடியோ எல்லாமே நீ வேணும்னே தான் பண்ணையா எடுத்தியா அப்படின்றத கேட்டதும், ஆமாம் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக நான் பண்ணேன்னு சொன்னதுமே, உனக்கு வீடியோ எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமா அப்படின்றதே கேட்டதும், ஆமாம் நான் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னதும், அப்போ நான் இப்போ வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறேன், நீ உன்னோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண அப்படின்றத சொன்னதுமே அங்கே அதை கேட்டுட்டாங்க. அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ நீ என்ன நான் சொல்கிறது கேட்குறியா இல்லையான்னு கேட்டதுமே, நான் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. கோட்டை கலச்சா நீ இப்போ என்னை என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அங்கே போஸ்ட் பண்ணி அவன் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அங்கே அங்கே அவனுக்கு கால் வந்துடுது. அவன் வேகமாக அங்கே கிளம்புனதுமே, நான் இப்படி எதுக்காக உன்னை ஹர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல, நான் ஹர்ட் ஆகும்போது நீ எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் டே அங்கே டியூஷன் சொல்லி கொடுக்கறதுக்காக குழந்தைக்கு போனதுமே அப்போ அங்கே யூரா நீ வேணும்னே தான் எல்லாம் பண்ணேன்னு எனக்கு தெரியும், நீ தானே அந்த சிசி அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு என்னை பார்த்தா பிடிக்கலன்றது நல்லாவே தெரியுது, பட் உங்கள் குழந்தைக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேணாம், நான் போய்க்கிறேன், நான் சிசி கிடையாது, சிசியோட ஃப்ரெண்டு தான் அப்படின்றத சொன்னதும் இப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க குழந்தையுமே அங்கே வந்துடுறாங்க. என்னாச்சுமா, ஏன் டீச்சர்கிட்ட இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே, இன்னைக்கு டியூஷன் வேணாம், நம்ம எல்லாருமே சேர்ந்து அங்கே வெளியே சுற்றி பார்க்க போகலாம், அவங்க டீச்சருமே நான் உள்ள கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட, நீ சிசி கிடையாதுல்ல, அப்போ என் கூட சேர்ந்து நீ வா ஒரு இடத்துக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறா. எதுக்காக என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னதுமே, இங்கே சிசியோட அம்மா இருக்காங்கன்னு சொன்னதும், என்ன சொல்கிறீங்க, அவங்க தான் ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்களேன்னு சொன்னதும், உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க இறந்து போயிட்டாங்க, ஆனால் அவங்க இன்னும் மென்டல் கண்டிஷனில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரூமில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போனதுமே அவங்க அம்மா பார்த்ததுமே புரிஞ்சுக்கிறாங்க தன்னோட பொண்ணு தான் சொல்லிட்டு சிசின்னு சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிட்டதுமே அப்போ அங்கே அவள் அவங்கள தனியாக விட்டுட்டு வேமா அங்கே வர சொல்லி இந்த வீடியோ நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கே லைவாக காமிச்சிட்ருக்கா. சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்கல்ல, இவ தான் உங்களோட அந்த ஒய்ஃப் சிசி அப்படின்றத சொன்னதும் அங்கே அவனுக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பட் ஹீரோயின் அவங்ககிட்ட சுதாரிச்சுக்கிறா, எப்படின்னாலும் அம்மான்னு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நீங்கள் என்னோட அம்மா கிடையாது, நான் அவங்களோட ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்றத சொல்லிட்டு போனதுமே அவங்களுக்கு ரொம்ப கவலையாயிட்டு, என்னோட பொண்ணு நீ இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரியை பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே டாக்டர்ஸ் எல்லாருமே அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வெளியே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா, என்ன ஒரு லைஃப் இது, என்னோட அம்மாவை நான் நேரடியாக பார்த்துட்டேன், பட் அவங்கள என்னால் அம்மான்னு கூட கூப்பிட முடியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கா. அப்போ அங்கே அவங்க குழந்தையுமே அங்கே உட்காந்து இந்த பான் பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது, என் லைஃப்பில் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன், ஆனால் இவங்க இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறதான்னு சொல்லிட்டு அங்கே யோசிக்கிறா. அப்போ அங்கே இந்த அதை எல்லாமே பார்த்தேலாம் அந்த பொண்ணு சிசி கிடையாது, நீ தேவையில்லாமல் அவளை பற்றி யோசிச்சுட்டு இருக்காத, பைத்தியம் எது உனக்கு பிடிச்சி போச்சா, நீயாவே வாயால் மாட்ட போகிற அப்படின்ற சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். அதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிருக்கு. கண்டிப்பாக இவன் சிசி தான், ஏன் அம்மானு ஒத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் குழந்தை இப்படி தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்களுக்கு நியூஸ் வந்ததுமே வேமா அங்கே போகிறாங்க. குழந்தைகிட்ட அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பாக அவளாக தான் இருப்பான்னு சொல்லும்போது அப்போ அங்கே மெய்ட் இல்லை டீச்சர் தான் காப்பாற்றினாங்க அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயின்மே அவள் ரொம்ப நினச்சி போயிருக்கா. அப்போ நீங்கள் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ற சொல்லிட்டு எங்கள் கோட்டையெல்லாம் போற்றி விட்டுடும். இவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, இவளை போய் நீங்கள் ஹெல்ப் பண்ணான்னு சொல்கிறீங்க, இவ தான் என் பிள்ளையை தள்ளி விட்டு கொலை பண்ண பார்த்துருப்பான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின், நீங்கள் ஏன் இப்படி என்னை ஹேட் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. நம்ம மேலே ஹக் பண்ணிவிட்டு அவள் அழுகவே ஆரம்பிச்சிடுறா. அவங்க ஒய்ஃப் ஏன் என்னை இப்படி தப்பாகவே புரிஞ்சிட்ருக்காங்கன்னு. அப்போ அந்த குழந்தைகிட்ட அவள் போய் சொல்கிறான்னு கேட்டதும், இல்லை இவங்க தான் காப்பாற்றினாங்க அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு அங்கே ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின்
ஹீரோயின் அங்கே வந்துட்டு குழந்தைகிட்ட போய் பேசியிருந்திருக்கா. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு ஸ்லிப் ஆகி விழுந்துடுறா உள்ள. நம்ம ஹீரோயின் வேகமாக குழந்தைய காப்பாற்றிருந்திருக்கா போல். பிறகு நம்ம ஹீரோயின் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். உள்ளவாணின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போகும்போது என்ன வந்து நினச்சி போயிருக்க, ஏன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு யாரோட கோட்டு அப்படின்றத சொன்னதுமே இது பூவோட கோட்டு தான் சொன்னதும் அதை கலட்டுன்னு சொல்லிட்டு இவன் கோட்டை போட்டு விட்டுட்டு அதை கீழே தூக்கி எரிஞ்சிடுறான். ஏன் நீ இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதுமே நான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு பெரிய தப்பு பண்ணணும்னு நினச்சேன், அந்த தப்பை நான் வாழ்க்கையில் திரும்ப எப்பயுமே பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறா. வீட்டுக்குமே போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே தூங்கிடுறா. நம்ம ஹீரோ அவளை வந்துட்டு எழுப்புனதுமே அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் பெரிய தப்பு பண்ண நினைச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு ப்ளீஸ் எனக்கு நீங்கள் ஒரு கிஸ் கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துட்டு உடனே அவளை அங்கே கிஸ் பண்ணிவிட்டு அவளை ஹாப்பியாக்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் அங்கே பழசெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அங்கே 2 பேருமே உள்ளே போனதுமே நம்ம ஹீரோயினை நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்றத சொல்கிறான். கொஞ்ச நேரத்தில் அவனோட ஃபியான்ஸே ரோஸ்னு ஒரு பொண்ணு அங்கே வந்துடுறாங்க. நான் இங்கே தான் உங்கள் கூட இருப்பேன்னு சொன்னதும் நீங்கள் இருக்க வேணாம் ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ண அப்படின்றத சொன்னதுமே நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வம்பு பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ சரி இருந்துட்டு போன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அப்போ ஹீரோயின் அந்த பொண்ணு பார்த்துட்டு நீ அவரோட சிஸ்டர் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ வந்துட்டு அவரை வந்து செடியூஸ் பண்ணலான்னு பார்க்குறியா, நான் அவரோட ஃபியான்ஸை, நீ இந்த வீட்டிலலாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதும் நீ என் ஃபியான்ஸை மட்டும்தான், நீ ஒன்றும் ஒய்ஃபெல்லாம் ஆக கிடையாது அதிகாரம் பண்ணுறதுக்கு அப்படின்றத சொல்கிறா. பாரு நான் உன்னை எப்படி விரட்டி விட போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை வந்துட்டு அங்கே ரொம்ப மிரட்டி பார்க்குறா நம்ம ஹீரோயின். ஆனால் வந்துட்டு இதுக்கெல்லாம் அசர்றவளா, சரி பார்த்துக்கலாம், நீ வந்துட்டு தேவையில்லாமல் ஏதாச்சும் வேலை பண்ணேன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவளங்க மிரட்டி விட்டுறா. பிறகு கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயினோட பொருளெல்லாம் அவங்க ரூமில் இருந்து தூக்கி எறிஞ்சிட்டு நான் இந்த ரூமில் தான் ஸ்டே பண்ண போகிறேன்னு சொன்னதும் நீ தேவையில்லாத வேலை பண்ணிட்டுருக்கன்னு சொல்லும் போதே அவங்க ஃபேமிலி ஃபோட்டோவுமே தூக்கி போட்டு அங்கே வந்து உடச்சி விட்டுறா. மரியாதையோட இங்கேருந்து போயிடு இல்லைன்னா உனக்கு நல்லா தெரியாது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அவங்க ஃபேமிலி ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கா. அவர்கிட்ட இருக்கிறது இந்த ஒரு பொருள் மட்டும்தான், அதையுமே இப்படி உடச்சிட்டாலேன்னு சொல்லிட்டு நான் என்ன பெணாலும் பண்ணுவேன், உன்னை வந்துட்டு சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஓவராக பேசினதுமே பாரு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த கண்ணாடி பீஸ் எடுத்து அவள் கழுத்தில் வச்சுட்டு மிரட்ட ஆரம்பிச்சிடா. நீ வந்து பேசாமல் வந்துட்டு இருக்கியா இல்லை நான் உன்னை ஏதாச்சும் இங்கே குத்தி கொலை பண்ணவான்னு சொல்லிட்டு அவள் பட்டில் நீங்கள் விடுங்கன்னு சொல்லும் போது நானும் பார்த்துட்ருக்கேன் பொறுமையோட, நீ வந்துட்டு என்ன ஓவராக ஆட்டம் போட்டுட்ருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே மிரட்டும் போது நம்ம ஹீரோங்க வந்துடுறான். நீ என்ன பண்ணிட்டுருக்க இப்படிலாம் ஏன் பண்ணுறேன்னு சொன்னதுமே அவள் என்னோட பொருளெல்லாம் தூக்கி வெளியே போட்டான்னு சொன்னதும் நான் அப்படிலாம் எதுவும் பண்ணலை, இந்த ரூம் பிடிச்சிருந்துச்சு நான் இங்கே தங்கலாம் நினச்சேன்னு சொன்னதுமே அப்போ நம்ம ஹீரோ ரொம்ப அமைதியாக அவ்வளோவே அங்கே பார்த்துட்ருக்கான். ஹீரோயின் என்ன நீயுமே இந்த ரூமை விட்டு என்னை வெளியே போக வைக்கணும்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே நம்ம ஹீரோ அப்படிலாம் கிடையாது அப்படின்றா சொல்லிட்டு அங்கே அவளை வந்துட்டு டச் பண்ண வர்றான். அப்போ வந்துட்டு ஃபீவர் அடிக்குது போல், உனக்கு என்ன ரொம்ப ஃபீவர் அடிக்குதான்னு கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றா சொல்லிட்டு அவங்க இருந்து விலகுறா. அப்படியே வந்துட்டு மயக்கமாயிருது. நம்ம ஹீரோங்க ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகும்போது அந்த இப்போ ரோஸ் வந்துட்டு நீங்கள் அப்படிலாம் போகக்கூடாதுன்னு சொன்னதும் வேலை ஏதோ பார்த்துட்டு இருக்கணும், நீ இதுக்கப்புறம் இந்த ரூமில் இருந்தேன்னா நல்லா தெரியாது, மரியாதையோட ரூமை காலி பண்ணிவிட்டு வந்து வேறு ரூமுக்கு போயிரு அப்படின்றத சொல்லிட்டு அவளை அங்கேருந்து தூக்கிட்டு போகிறான். அவளுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, என்னை விட்டுட்டு அவளுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரேன்னு சொல்லிட்டு பிறகு நம்ம ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்ததுமே அங்கே அவள் வந்து புலம்பிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறான். என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும் என்னோட அம்மாவை நான் இன்றைக்கி பார்த்தேன், அவங்கள என்னால் அம்மான்னு கூட கூப்பிட முடியல, நான் எவ்வளோ வந்துட்டு அதிர்ஷ்டம் இல்லாதவளாக போயிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அதுக்கப்புறம் பூவோட குழந்தைய நான் கொலை பண்ணுறதுக்குமே இன்றைக்கி என் மைண்டில் வந்து யோசிச்சேன், நான் வந்துட்டு எவ்வளோ சீப்பாக போயிட்டேன், நான் வந்துட்டு இப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு இந்த உலகத்தில் யாருமே எனக்கு இல்லை, நான் இப்போ ரொம்ப தனியால் ஆகிட்டேனேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலைப்பட்டுட்டு நம்ம ஹீரோ ஹக் பண்ணிவிட்டு அழுததுமே நம்ம ஹீரோ நான் இருக்கேன் உனக்கு, நீ ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நான் எப்பயுமே உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே சமாதானப்படுத்துகிறான். அப்போ அங்கே ரோஸ் வந்துடுறா உள்ள, ஏய் நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயினை நீ வெறும் ரெஸ்ட் எடு நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ ஹீரோயின் நான் ஃபஸ்ட்டு என்னோடய அம்மாவை அவட்டேருந்து காப்பாற்றணும், அதுக்கு ஜியாங்கோட ஹெல்ப் தான் எனக்கு தேவைப்படும், நான் அவத்தை போய் மீட் பண்ணி ஹெல்ப் கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பி போயிட்டுருக்கா. அப்போ அங்கே ஜியாங்க அவங்க வந்துட்டு ஹக் பண்ணிவிட்டு ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு எனக்கு துரோகம்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு கால் வந்துடுது. அவள் அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கா. அவங்க பேசும்போது நம்ம ஹீரோயிங்க நீ வந்துட்டு என்னோடய ஃபியான்ஸே ஒன்றும் கிடையாது, நீயா சொல்லிட்டு இருக்காத, நான் வந்து உன்னை சிஸ்டராக தான் பார்த்துட்ருக்கேன்னு சொன்னதும் நீங்கள் இப்படிலாம் சொல்லக்கூடாது, நான் உங்களை வந்து ரொம்ப லவ் பண்ணிட்டு
பண்ணிகிட்ருக்கேன், நான் உங்களை மேரேஜ் பண்ணணும்னு சொன்னதும், நீ லவ் பண்ணால் மேரேஜ் பண்ணிட முடியுமா, நானுமே தான் லவ் பண்ணணும், அப்படின்னா தான் மேரேஜ் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறான். அப்போ ஹீரோயின் ஓடி வந்து என்னோட அம்மா வந்து மிஸ்ஸிங் ஆகிட்டாங்களாம், ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்பிடுறான். அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா, எனக்கு அவங்க மட்டும்தான் இருக்காங்க, இப்போ அவங்களுமே இல்லைன்னு சொல்லிட்டு, நீ கவலைப்படாத நான் இப்போ காட்ஸ்கிட்ட கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணி அவங்க இருக்கிற இடத்த அங்கே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பிறகு கண்டுபிடிச்சுமே இங்கே கால் வந்துடுது. உடனே அவங்க அந்த இடத்துக்கு போனால் அவங்க அம்மா பார்த்தா அங்கே மாடியில் உட்காந்துட்ருக்காங்க, கையில் ஒரு டாலை வச்சுட்டு என்னோட பொண்ணு வந்துட்டு இருக்கா பாரு அப்படின்றத சொல்கிறாங்க. அம்மா நான் தான் உங்களோட பொண்ணு சிசி, நீங்கள் கீழே இறங்கி வாங்கன்னு சொன்னதும், என்னது நீ தான் என்னோட பொண்ணா, என் பொண்ணு சின்ன பொண்ணு, நான் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட்டை போக போகிறேன், என்னால் கஷ்டமே தாங்க முடியலன்னு சொன்னதும், அப்போ அங்கே ஹீரோயின் அம்மா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நான் உங்கள் பொண்ணுன்னு சொன்னதும், அப்போ நீ என் பொண்ணா, நீ வளர்ந்துட்டியா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. அப்போ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ப்ளீஸ்மா நீங்கள் கீழே இறங்கி வாங்க அப்படின்றத சொன்னதுமே அவங்க என்னால் இதுக்கு மேலே கஷ்டங்களை தாங்க முடியல, என்னோட ஹஸ்பண்ட் என்னை வர சொல்லி கூப்பிட்டுட்ருக்காரு, நான் வந்து அவர்கிட்ட போக போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு மேலேருந்து குதிச்சு அங்கே சூசைட்மே பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கத்திட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோ நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அங்கே வந்து சமாதானப்படுத்துகிறான். அந்த டயத்தில் அங்கே ஒரு கார் போகுது, அதில் வந்துட்டு அந்த யூரா போகிறா போல். நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு எல்லாம் அவளோட வேலை தான், கண்டிப்பாக நான் அவளை கொலை பண்ணாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோ நீ ஒன்றும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். அப்போ அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு போயிட்டுருக்கா, இப்போ வசமாக மாட்டினா இன்றைக்கி வீடியோ எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டுன்னு சொல்லி போகும்போது நம்ம ஹீரோயின் காரை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டினதோ அவள் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. நம்ம ஹீரோயின் அங்கே இழுத்து போட்டு அவள் வந்துட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறா, நீ எவ்வளோ தெரியும் தான் இந்த மாதிரி வேலை பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு. அப்போ அவள் இப்போ உன்னோட அம்மாவுமே சேர்த்து போயிட்டாங்க, நீ என்ன பண்ணுவேன், நான் வந்துட்டு கண்டிப்பாக வந்து உன்னை சும்மா விட மாட்டேன், ரெக்கார்ட்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்து வேமாங்க வந்து பிடிச்சிக்கிறான். ஹீரோயினை நீ வந்து அவளை எதுவும் பண்ண வேணாம், நான் அவளை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிடுறேன் அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே அவள் ரொம்ப கோவப்படுறா. என்கிட்ட எவிடன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அந்த ஃபோனையுமே பிடிங்கி வச்சுக்கிறான். நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை வந்து நீ வந்து எதுக்கு ரியாக்ட் பண்ணாத, நீ கொஞ்சம் அமைதியாருன்னு சொன்னதும் ப்ளீஸ் என்னை கொஞ்சம் வந்துட்டு விடுங்க, நான் வந்துட்டு அவர்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சு விடுறா. உன்னோட அழிவை நீயாவே தேடிக்கிட்ட, இதுக்கப்புறம் யார் நினச்சாலும் உன்னை காப்பாற்ற முடியாது, கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை சும்மா மாட்டேன் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பிறகு ஹீரோ நம்ம வீட்டுக்கு போகலாவான்னு சொன்னதும் ப்ளீஸ் இல்லை என்னை விடுங்க, நான் கொஞ்சம் வந்துட்டு டயர்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு நேராக அங்கே வந்துட்டு போய் மீட் பண்ணிவிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறா. நான் ரொம்பவே வந்துட்டு டயர்டாக ஃபீல் பண்ணுறேன், உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன், நம்ம 2 பேரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதுமே அவனுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு நான் இப்போ ரெடியாக இருக்கேன் அதுக்கு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு அவன் கிஸ் பண்ண போகிறான். ஃபஸ்ட்டு நான் போய் வந்துட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நம்ம இதை ட்ரை பண்ணலாமேன்னு சொன்னதுமே அங்கே அவனுமே வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கான். அவன் நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வாஷ்ரூமில் போயிட்டு அங்கே வாயெல்லாம் கழுவிட்டு நீ தொடும்போது எனக்கு ரொம்ப அருவருப்பாக தான் இருக்குது, பட் நான் வந்து என்னவே சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்குமே ரெடியாக இருக்கேன், ஒன்று வந்துட்டு பழி வாங்குறதுக்காகன்னு சொல்லிட்டு அவங்க ரெடியாகி வந்ததுமே அங்கே அவன் ரொம்ப ஹாப்பியாகிடுறான். நம்ம ஹீரோயின் நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் ஒய்ஃப்க்கு வந்து டைவர்ஸ் கொடுத்துருவீங்களா அப்படின்றத சொன்னதுமே கண்டிப்பான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் கூட அவன் வந்து ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு அப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கதவை யாரோ நாக் பண்ணதுமே அவன் போய் ஓப்பன் பண்ணதுமே யாருன்னு தெரியல, அங்கே வந்துட்டு உள்ள முகமுடியல அங்கே வந்து அவனுக்கு மாட்டி விட்டு போட்டு பயங்கரமாக அடிக்கிறதுக்கு இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை நீ என் கூட வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். வரமாட்டேன்னு சொன்னதுமே அவன் போர்ஸ் பண்ணி அங்கே வந்துட்டு காருக்கு இழுத்துட்டு போயிடுறான். ஹீரோயின் நான் அவனை பழி வாங்கணும், எனக்கு வந்துட்டு இந்த சான்ஸ் திரும்ப கிடைக்காதுன்னு சொன்னதும் உனக்கு நான் அறிவு இருக்கா இல்லையா, அவளுக்கு நீ தான் சிசின்னு தெரிஞ்சு போச்சு, எவ்வளோ தைரியம் தான் நீங்கள் வந்திருப்ப, உயிருக்கே ஆபத்தாயிருன்னு சொன்னதும் நான் வந்துட்டு எதுக்கும் தயாராக தான் இருக்கேன்னு சொன்னதுமே அங்கே போர்ஸ் பண்ணி அவளை அங்கே கிஸ் பண்ணுறான். அந்த காரை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு சொல்லிடுறான். பிறகு இவன் வந்துட்டு யார் என்ன அடிச்சதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டதுமே பாஸ் அங்கே வந்துட்டு எந்த ஒரு கேமராவுமே ஒர்க் பண்ணலைன்னு சொன்னதும் அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறான். அப்போ அங்கே அவங்க ஒய்ஃப் வந்துடுறா. கதவு தட்டினதுமே அப்போ அங்கே அவன் உள்ளே வந்ததும் என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அங்கே வந்து அவளோட ட்ரெஸ் இருக்கிறத பார்த்துட்டு நீ அவள் கூட சேர்ந்து ஒன்றா இருக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கியா, நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டியா, அவள் தான் உன்னோட ஒய்ஃப் சிசியா, அவள் வந்துட்டு என்னையுமே வந்துட்டு கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணா, இப்போ நான் தப்பிச்சதான் வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசினதுமே நீ வந்துட்டு சொல்லிட்டு இருக்கதெல்லாம் நான் நம்ப முடியாது, அவள் ஒன்றும் சிசி இல்லைன்னு சொன்னதுமே சரி ஓகே நீ சொல்கிறதுக்காக நான் வேணா வந்துட்டு அவள் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு இங்கே ஹீரோ அவங்க வீட்டுக்கு இழுத்துட்டு வந்துட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி வேலை பண்ணியிருப்பேன், நான் வரலன்னா நீ அவன் கூட ஒன்றா இருந்திருப்பேன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆமாம் ஒன்றா இருந்திருப்பேன், அவளை பழி வாங்குறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போனதுமே நான் அப்படிலாம் உன்னை போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே ஹீரோயின் கோவப்பட்டு அடிச்சிடுறா. உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது என்னை வந்து இப்படி ஸ்டாப் பண்ணுறதுக்கு அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோவில் அங்கே டைட்டாக ஹக் பண்ணிட்டு இப்போ என்ன அவன் கூட சேர்ந்து உனக்கு ஒன்றா இருக்கணும், இப்போ நான் இருக்கேன் ஒன்றா அவன் கூடன்னு சொல்லிட்டு அங்கே போர்ஸ் பண்ணி அவளை இழுத்துட்டு போயிட்டு அவங்க கூட அங்கே வந்துட்டு ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் தூங்கி
போயிருந்திருக்கும்போது அங்கே வந்துட்டு ஹீரோ பக்கத்தில் இல்லை. அவள் வேகமா ட்ரெஸ் எடுத்து மாட்டிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு பார்க்குறா. பார்த்தா அங்கே கதவை வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. கதவை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொன்னதும் மாஸ்டர் கதவை திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னதுமே அங்கே ரொம்ப ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்து அந்த ரோஸ் வந்து யார் உள்ளே இருக்கிறது, இது வந்துட்டு அவனோட ரூம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோயின் நீ கதவை ஓப்பன் பண்ணுன்னு சொல்லும்போது அவளுமே வந்துட்டு கோபப்பட்டு கதவை திறந்துடுறா. நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் உன்கிட்ட வந்துட்டு வெட்டி கேள்விக்கெல்லாம் பதில் பேசுறதுக்கு என்னால் முடியாது, நான் இப்போ உடனே கிளம்பி போய் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்கருந்து போகும்போது பட்லர் இங்கே போகக்கூடாது, போனால் மாஸ்டர் வந்துட்டு கோவப்படுவாருன்னு சொன்னதும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அவள் போகட்டும் அப்படின்றத இந்த ரோஸ் சொல்லிடுறா. ஹீரோயின் கிளம்புனதுமே அங்கே ஃபோக் தான் கால் பண்ணுறா மீட் பண்ணுறதுக்காக. அங்கே ஃபோன் வந்ததுமே ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவனை வெல்கம் பண்ணதுமே அங்கே வந்து அவனோட ஒய்ஃப் வந்து வெல்கம் பண்ணுற மாதிரியே தோணிட்டுருக்கு அவனுக்கு. வாங்க உட்காருங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே 2 பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட சாரி கேட்குறா. நேற்று என்னால் வந்துட்டு உங்கள் கூட சேர்ந்து இருக்க முடியல, அவங்களாம் அடித்ததுமே நான் ரொம்ப பயந்து போய் வேமா ஓடி போயிட்டேன், நம்ம 2 பேரும் வேணா இன்றைக்கி வந்துட்டு சேர்ந்து இருக்கலாமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு ரொம்ப ஃப்ளோட் பண்ணியிருந்ததுமே அவனுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே ஃப்ளோட் பண்ணிட்டு வந்து பேசிகிட்ருக்கான். இந்த ட்ரிங்க்ஸ் வந்து நீங்கள் குடிங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் அங்கே ரெக்கார்டு எடுக்கிறதுக்காக கேட்குறா. அவங்க ஒய்ஃபை வந்து யார் கொலை பண்ணது, நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் எல்லா உண்மையுமே உளறிடுறான். இப்போ ஹீரோயின் அங்கே வந்துட்டு அவனை கொலை பண்ணிடுவோமான்னு சொல்லிட்டு கூட கத்தி எடுத்துகிட்டு யோசிச்சுட்ருக்கா. இவனை இப்படிலாம் பண்ணக்கூடாது, இவனுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டருமே எடுத்துகிட்டு அவங்க இருந்து கிளம்புனதுமே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே வந்துட்டு நல்லா தெளிவாக தான் இருக்கான் போல், ஆக்ட் பண்ணி இருந்திருக்கான். அப்போ நீ வந்துட்டு என்ன நினச்சிட்ருக்க, நீ வந்து என்னை ஏமாத்தினேன்னா நான் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் அங்கே ரிப்போர்ட்டுமே கொண்டு வந்துடுறாங்க. பாஸ்ட் அவங்களுக்கு வந்துட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பண்ணியிருக்காங்க, உங்களோட ஒய்ஃப் தான் சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறான். இப்போ அவன் வந்துட்டு நான் சும்மா விட மாட்டேன், 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே சாக வேண்டியவ திரும்ப இப்போ உயிரோட வந்துட்டா நான் இவ்வளோ விட்டு வைப்பேனா, கண்டிப்பாக இன்றைக்கி சாகுறது கன்ஃபார்ம் தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினை வந்துட்டு இப்படி அனுப்பி விட்டதுக்கு ரோஸை பிடிச்சவங்க கத்திட்டு இருக்கான். நான் என்ன பண்ணுவேன், அவள் தான் போகணுன்னு சொன்னால் போகணும்னு சொன்னோன்னுமே இவன் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன், மரியாதையோடு இந்த வீட்டில் இல்லாமல் வெளியே கிளம்பி போயிடு அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷனாக ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் அங்கே போயிட்டுருக்கும்போது அங்கே வந்துட்டு சில ரவுடிங்கெல்லாம் வந்துட்டு அவளை அங்கே கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயின் அங்கே வந்து கட்டி வச்சுருக்காங்க. அப்போ நீ என்ன நினச்சிட்ருக்க, நீ வந்துட்டு இப்போ ஃபேஸெல்லாம் மாற்றிட்டு பேரை மாற்றி வந்து என்கிட்ட வந்து நான் வேற பொண்ணுன்னு சொன்னேன்னா நான் உன்னை கண்டுபிடிக்க மாட்டேனா, நீ அப்போவே சாக வேண்டியது என்ன இப்போ சாக போகிற, ஒன்றும் வந்துட்டு வித்தியாசம் இல்லை, அப்பயுமே நான் தான் கொன்னேன் இப்போயுமே நான் தான் கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் வந்துட்டு ரொம்ப அங்கே டார்ச்சர் பண்ணுறதுக்கு வேற ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவகிட்ட இருக்க அந்த பென்ட்ரைவுமே பிடிங்கி அங்கே வந்து போட்டுட்டு அவளை போட்டு அடிச்சிருக்கான். இப்போ வந்துட்டு நீ என்ன பண்ண போற, உன்னை யாரை காப்பாற்றுவாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினோட கையெல்லாம் கழட்டி விட்டுட்டு இன்னைக்கு பாரு உன்னோட சாவு வந்துட்டு யாருக்குமே நடக்காத லெவலுக்கு கொடூரமாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு அங்கே வந்து தண்ணியில் வேற ஃபேஸ் எல்லாம் முக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ வந்துட்டு என்னை வந்து கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டேனா, நானா நினச்சிதான் இங்கே வந்திருக்கேன், இப்போ நீ தான் வந்துட்டு வசமாக மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு பாட்டில் எடுத்து அவளாவே அங்கே தலையில் அடிச்சுக்கிறா. இப்போ உனக்கு நடக்க போகிறத பாருன்னு சொல்லிட்டு கத்தி வேற பிடிங்க அவ்வளோ இங்கே குத்திக்கிட்டதுமே அவனுக்கு ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அங்கே நம்ம ஹீரோ அங்கே ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு அவனை போட்டு அடிச்சு விட்றான். ஹீரோயினை வந்துட்டு எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்குன்னு சொன்னதும் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. இவனுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படி வந்துட்டு அந்த ஆளுங்க பிடிக்கும் போது ஆல்ரெடி நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டான் போல், அவங்கள வந்துட்டு அடிச்சுட்டு காப்பாற்றிருக்கலாம். ஆனால் ஹீரோயின் இல்லை நான் வந்துட்டு இவங்க கூட சேர்ந்து போகிறேன், அப்படின்னா தான் நான் வந்துட்டு நான் ஈஸியாக அவனை வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருந்திருக்கா. நீ வந்து என்னை காப்பாற்றுறதுக்குன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கா, எல்லாமே பிளான் பண்ணி தான் நடந்திருக்கு, இவனா தான் வசமாக வந்து மாட்டிக்கிட்டான் போல். அப்போ ஹீரோங்க தூக்கிட்டு போகும்போதே ஹீரோயினுக்கு மயக்கமாயிருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.